என்கிட்ட இருக்க ஹாட்ஸ்பாட் வந்து நல்லா கிடைக்கும். இது ஏர்டெல் வந்து பார்த்தாங்க ஆப்போசிட் ஏர்டெல் தான் இருக்கு அந்த சலூன்ல. அவங்களும் நல்லா கிடைக்கும். இந்த ஏரியாவே அப்படிதான். கிளாஸ் முடிச்சது பார்த்துக்கலாம். ஸோ ஜிமெயில் ஐடிஸ் தான் நம்ம வந்து we can create ஒரு யூடியூப் அக்கௌண்ட் அண்ட் ஒரு ஐடி கீழே வந்து 50 சேனல்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது நீங்க உள்ள போனதும் இந்த லோகோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஏ சேனல். ஸோ நேம் உங்க சேனல் கொடுத்துருங்க. ஹேண்டில் அதாவது உங்களோட சேனலோட பேர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு தெரிஞ்சுக்க. அதுல வந்து நெய்ம் செக்கர் .com இருக்கும். நெய்ம் செக்கர் name checker இருக்கும். enter user name இருக்கும். explore IT cloud இருக்கும். check availability கொடுத்தா explore IT வந்து not available. சரி Intellex இருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஐடி.cv வந்து அவைலபிள். அதுக்கு தகுந்து நீங்க வந்து அதை கொடுத்துக்கலாம். இன்னொன்று இது நெய்ம் செக்கர்னு சொல்லிட்டு இதில் நீங்க கொடுத்தீங்கன்னா சரி அந்த நேம் இருக்கு. ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுல போனீங்கன்னா ஒரு ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதுல எல்லாமே அந்த யூசர் நேம் அவைலபிள் இருக்காங்கிறது உங்களுக்கு அந்த நேம் செக்கர். அது ஏற்பட்ட டூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. நேம் செக்கர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம கேட்கிற பேர் வந்து என்ன பண்ணீங்க, யூடியூப்ல ஃபார் எக்ஸாம்பிள் மதுகாந்த் அப்படின்னு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லா ஹேண்டில்லையுமே அந்த பேர் இருந்தால் நல்லா இருக்கும். உள்ள மதுகாந்த், இன்னொன்னுல எம்கே, இன்னொன்னுல மதுகாந்த் வச்சா நல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரே ஹேண்டில் நேம்ல வந்து அது கரெக்டா இருக்கும். ஸோ அது வந்து நேம் செக்கர்ல போனீங்கன்னா எல்லா ஹேண்டிலையுமே அது இருக்கா அப்படின்ற அவைலபிலிட்டி இல்லை இருக்கும். உணர்வு இல்லைன்னா லெட்டர் மாற்றி பார்க்கலாம். பார்க்கும்போது எதுல எல்லாம் அவைலபிலிட்டி அந்த நேம் நீங்க எடுத்து. சரி, ஸோ இப்போ இங்க வந்து யூடியூப் அது மாதிரி சேனல் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனல் கிரியேட் பண்ணிட்டு ஒன்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சிடும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா வியூ யோர் சேனல் வியூ யோர் சேனல். சரி, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸைஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஹேண்டில் தான் வந்து. ஸோ இது வந்து என்னோட சேனல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போனதும் வாட் யூ ஹேவ் டு டு யூ நீட் டு கஸ்டமைஸ் இட். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமைஸ் சேனல் கொடுத்துருக்காங்க.
இங்க போனீங்கன்னா உங்களோட பேனர் இமேஜ் என்னது, ஒரு டிபிக்கு பின்னாடி அந்த பேனர் இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. அது வந்து இது பிக்சல்ல 2048 by 1152 பிக்சல்ல நீங்க செட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களோட டிபி ப்ரொஃபைல் பிக்சர். அது வந்து 98 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த கைட்லைன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி நேம் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணலாம். சரியா? இங்க செட் பண்ற இந்த பேர் தான் இங்க ஹேண்டிலோட பேராகும். மாத்தி போக முடியாது. நேம் ஓகே, ஹேண்டல் இந்த சேனல் தான் ஹேண்டில் சொல்லுது. அந்த சேனலோட பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட் எக்ஸைஸ். youtube.com/digital marketing exercise. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கணும். அதாவது உங்க சேனலோட என்டையர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுல வந்து நீங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் ஆட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் நீங்க மேக்ஸிமம் 1000 கேரக்டர்ஸ் ஆட் பண்ணலாம், வேர்ட்ஸ் கிடையாது. அண்ட் இது வந்து யூடியூப் நீங்க சர்ச் பண்ணும்போது, பேஜ் சர்ச் பண்ணும்போது காமிக்கக்கூடியது. பார்க்கலாம். சிம்பிளி லேர்ன் இருக்கா? ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ இது வந்து 100 to 150 கேரக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க டிஸ்பிளே ஆகக்கூடியது. ஸோ இங்க நம்ம அது இங்க உள்ள ஒரு கண்டென்ட் முடிச்சிருக்கோம். 1000 கேரக்டர்ஸ் நீங்க போடலாம். அண்ட் இங்க டிஸ்பிளே ஆகக்கூடியது 100 to 150 கேரக்டர் தான். 150 கேரக்டர் நீங்க யாருன்றத அங்க சொல்லிடுங்க. இப்போ Simply Learn is a world's leading online training provider and help our professionals. So online training provider தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே. அண்ட் இதுல வந்து உங்க கீவேர்டை நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணணும். அண்ட் ஆட் யுவர் கான்டாக்ட் டீடைல். இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் we have two types. ஒன்னு வந்து சேனலுக்கு, ஒன்னு வந்து வீடியோ. டிஸ்கிரிப்ஷன் 2 டைப் இருக்கு. கீவேர்ட்ஸ் இருக்கு. சேனல்னா நான் அதுல வந்து ஜாவா போடுவேன், பைத்தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்ன வேணா வீடியோ போடுவேன். அப்ப அது வந்து உங்களோட சேனல் டேக்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? சேனல் டேக்னா என் கம்பெனியோட சேனல், அதுக்கு நான் போடக்கூடிய கீவேர்ட். ஸோ கீவேர்ட்னா கோர்ஸ் நீங்க போட முடியாது. ஏன்னா நீங்க அப்படி வந்து தேட மாட்டாங்க. கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ், டியூட்டோரியல் இன் தமிழ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ, அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கீவேர்ட்ஸ் நீங்க போடலாம். பிளஸ் வந்து மற்ற எல்லா கீவேர்ட்ஸையும் சேர்த்து நான் இங்க மென்ஷன் பண்ணுவேன். ஓகே. வீடியோ டேகுக்கு வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ, வீடியோனா அந்த வீடியோக்கு என்ன டேகோ அதுதான் நீங்க எவ்வளவு ஹேஷ்டேக் வேணா கொடுத்துக்கலாம். அந்த கேரக்டருக்குள்ள நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். 1000 கேரக்டர்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். நீங்க சிம்பிளி வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் ஹியர். இல்ல அந்த Simply Learn டிஸ்கிரிப்ஷன் நீங்க மோர்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க கான்டாக்ட் இன்ஃபோ, இங்க உங்க மொபைல் நம்பரு, உங்க வெப்சைட் அட்ரஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் எது வேணும் நீங்க ஆட் பண்ணலாம். அண்ட் இங்க இவங்க வந்து கீவேர்டு மென்ஷன் பண்ணல, வேற யாராவது இருக்கு பாருங்க. கூட இருக்கு. I'm corporate trainer and consultant. I also have digital marketing course. So இவர் ஒரு ட்ரெயினர், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹேண்டில் பண்றாங்கறத மென்ஷன் பண்ணிட்டாரு. உள்ள போயாச்சு.
லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஷேர் பேஜ், இந்தியா செஷன், செஷன்ஸ். ஹலோ, எக்ஸ்டென்ஷன்ஸ் யூடியூப் விட் ஐக்யூ, விஐடி ஐக்யூ. இங்க சேனல் டேக் பார்த்துக்கணும். இந்த விட் ஐக்யூ போட்டீங்கன்னா இவர் சேனலுக்கு என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காருன்னு அந்த கீவேர்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சேனல் டேக் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து we can use it. இந்த கீவேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல keywords you can add in description. அது இல்லாம சேனல் டேக் செப்பரேட்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நீங்க கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம், உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எது வேணா நீங்க போட்டு, ஆனா 1000 கேரக்டர்ஸ்க்குள்ள நீங்க அதை மீட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். உங்க லிங்க் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க், உங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். வேணும்னா அதுல கண்டென்ட் இருந்தது கான்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இங்க நீங்க அதுல ஆட் பண்ணி இங்க லிங்க் நீங்க you can add your link. அப்புறம் மெயில் அட்ரஸ், அப்புறம் வந்து வாட்டர் மார்க் நேம். ஓகே, வாட்டர் மார்க்னா உங்க வீடியோ யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இங்க வாட்டர் மார்க் நேம் கொடுக்கலாம். ஸோ அது வந்து வாட்டர் மார்க் ஃபிக்ஸ் தான் வரும். வாட்டர் மார்க் ஆமா, இங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த சைட்ல ஏதோ வாட்டர் மார்க் இருக்கு. ஓகே, சோ இது வந்து நீங்க உங்க சேனல் வந்து இப்ப என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த கிளாஸ் இதை படிக்கிறனால மத்த ஏதாவது கிளாஸ் போனாலுமே அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நல்லா புரியும். ஒரு கீவேர்ட் பேனர் எல்லாமே முதல்ல எனக்கு ரொம்ப சொல்லும். ஸோ இது வந்து உங்க சேனலை வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் கோ டு செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்து கரன்சி ஐஎன்ஆருக்கு மாத்திக்கணும். ஓகே, தென் கோ டு சேனல். இங்க இந்த பேசிக் இன்ஃபோ இருக்கு இல்லையா, இங்க தான் நீங்க வந்து உங்க சேனலோட கீவேர்ட்ஸை நீங்க ஆட் பண்ணணும். நீங்க யூ கேன் காப்பி இட் ஃப்ரம் ஹியர், இல்லாட்டினா இன்னொரு ஆன்லைன் வெப்சைட் ஒன்று இருக்குது, கீவேர்ட் டூல். விட்டைக்குவே போதும். இதுல போயிட்டு யூடியூப் போயிட்டு இவரோட அந்த சேனல் இல்லையா, சேனலோட லிங்க் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர். So YouTube has not shown keywords are showing filter actually. Yes, I do. இதுக்கு மார்க் பேஸ்ட் பண்ணி அந்த டேக் எல்லாமே அந்த விட்டைக்கு எக்ஸ்டென்ஷன் நீங்க ப்ரௌசர்ல இன்க்ளூட் பண்ணாலே அதுல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்ல இதுல இருந்து நீங்க காப்பி செலக்ஷன் டேக்ஸ் போட்டு 2-3 காலம் வந்து பார்த்துட்டு இப்ப நீங்க தமிழ்ல கொடுக்கலன்னா தென் டோன்ட் கிவ் தமிழ், இன்ஸ்டிடியூட் தமிழ்ல இங்க இது வந்து சேனலுக்கான
டேக் நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் டேக் மென்ஷன் பண்ணலாம். இங்க இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி இதை மூணுமே நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும். எதுக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னா இதை ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களால லைவா ஒரு வீடியோ போட முடியும். ஓகே, 15 மினிட்ஸுக்கு மேல ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இன்னொன்று இருக்கும் தம்ப்நெயில். இந்த வீடியோட தம்ப்நெயில் ஆட் பண்ணணும்னா இதை வெரிஃபை பண்ணணும். அது வெரிஃபை பண்ற பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட் பண்ணணும்னா அந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வந்து எல்லாமே எனேபிள் பண்ணி எனேபிள்னா நீங்க இது ஆட்டோமேட்டிக் ஆயிடும் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தா இது வெரிஃபை ஆகிடும். மூணாவது வந்து ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுக்காது. வீடியோ வெரிஃபிகேஷன் இல்லைனா ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தோம்னா இதுவும் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, இந்த மூணு இது எனேபிள் எலிஜிபிள் வந்துச்சுன்னா தென் யூ கேன் டூ திங்ஸ். அப்புறம் இந்த இது வந்து போட்டோ எடுத்து வீடியோ வெரிஃபிகேஷன். வீடியோ வெரிஃபிகேஷன் அது மூணுமே இல்லை, ஏதோ ஒன்று. எனி ஒன் ஆஃப் தீஸ் ஏதோ ஒன்று. அப்புறம் இது வந்து அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னா நான் இங்க ஒரு டைட்டில் நான் கொடுக்குறேன். நான் எஸ்இஓ கோர்ஸ் பத்தி மட்டும் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா நான் வந்து எஸ்இஓ கோர்ஸ் இன் தமிழ், டிஸ்கிரிப்ஷன் ஒரே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி. இது வந்து வீடியோ டேக், சரியா? இது வந்து சேனல் டேக் கிடையாது, வீடியோ டேக். இது நான் அப்லோட் டிஃபால்ட் கொடுத்து சேவ் பண்ணேன்னா நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்கா இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து செட் ஆகும். நான் வேணும்னா அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து எல்லாமே ஒரு பர்டிகுலர் இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின வீடியோ தான் போட போறீங்க. இப்போ அடுத்தது ஒரு 100 வீடியோ கண்டினியூஸா நீங்க வந்து அதில் கண்டினியூட்டியா தான் போட போறீங்கன்னா then you can have a default அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த டைட்டில் இது வந்து ஆட்டோமேட்டிக். இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்க்கலாம், சரியா? ஸோ இது வேணும்னா இது நீங்க செட் பண்ணிக்கலாம். இது யூடியூப் லைசன்ஸ் இது பிரச்சனை இல்லை, டிஃபால்ட்டாகவே இருக்கும். பர்மிஷன்ஸ் ஓகே, சரி, அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் சேனல் கஸ்டமைஸ் பண்ணியாச்சு, அவர் சேனல் டேக் ஆட் பண்ணியாச்சு. தென் இந்த அப்லோட் டிஃபால்ட் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சு, பேனர் கிரியேட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இன்னொன்று சேனல் டேக்ஸ் similar to video tags a particular video. Long tail keywords. இது ஒண்ணு நீங்க வந்து உங்க கான்டென்ட் இருக்கலாம். ரெண்டாவது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டோ சஜஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து நல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரீ, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ் அவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மேலே வரும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். உங்களோட சேனலுக்கு இல்லை வந்து உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ராக்டர் காட்டுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப நிறைய பேர் சர்ச் பண்ணிங்கன்னா இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அதை ஆல்ரெடி பண்ணிருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இதுல கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் பண்ணிருப்பீங்க. இந்த பிளகின் அதே வேலை தான் இதையும் காமிக்க ரேபிட் டாக்ஸ் soul.com இதெல்லாம் வந்து இந்த சேனல் டாக்ஸ் எல்லாமே காமிக்கிறது தான். பிளகின்ஸ் இருந்தாலே மோர் தென் எனஃப். கீபோர்ட் எடிட்டர் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். கீபோர்ட் எடிட்டர் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் அப்லோடிங் நம்ம என்ன பண்ணணும்ன்றது, ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும். ஸோ ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். குவாலிட்டி நல்லா இருந்தா மக்கள் நிற்க மாட்டாங்க. அண்ட் உங்களோட பிராண்ட் இன்ட்ரோ ஒரு 5 செகண்ட்ஸ், ரொம்ப வந்து நாங்கள் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு 5 செகண்ட்ஸ், சரியா? அப்புறம் வாட்டர் மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ்ல.
அப்புறம் சிடிஏ, நம்ம இங்க எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப ஓவரா யூஸ் பண்ணாதீங்க. ஆனா இடையில அதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது கண்டக்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அந்த நீங்க வந்து சிடிஎஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு எண்ட் ஸ்கிரீன் அப்படியே முடிஞ்சதுன்னா டப்புனு ஸ்டாப் பண்ணாது. எண்ட் ஸ்கிரீன் அடுத்த வீடியோ வந்து அடுத்த புதன்கிழமை வரப்போகுது. இல்ல எந்த வீடியோ நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த வீடியோ வேணும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணது எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டீங்களா அந்த மாதிரி என் ஸ்கிரீன் அப்படிதான் முடியும். சிடி வந்து உங்களுக்கு பிகினிங்லயும் எண்ட்லயும் மட்டும் வச்சா போதும், பிட்வீன்ல வைக்கணும். நீங்க ஒரு கண்டென்ட் மொத்தமாக 5 நிமிஷம் தான் பண்ண தேவையில்லை. ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்குன்னா ஆரம்பத்துல நடுவில் கண்டென்ட் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அப்புறம் வீடியோ ஃபைல் நேம் மஸ்ட் பி த பிரைமரி கீவேர்ட். அதாவது நீங்க ஒரு வீடியோ சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது பிரைமரி கீவேர்டாக அதில் வீடியோட ஃபைல் நேம் அப்லோட் பண்ணும்போது அந்த அந்த கீவேர்டு தான் மேலே வரும். ஒரு வீடியோட ஃபார்மேட் 240 பிக்சல் வந்து 2160 பிக்சல் வரைக்கும் நீங்க பண்ணலாம். பட் 720 பிக்சல் 1080 பிக்சல் இது போல பண்ணீங்கன்னா இன்னும் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் நல்லா. ஓகே, அண்ட் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 128 GB அண்ட் மேக்ஸிமம் ரன் டைம் வந்து 12 hours எடுத்துக்கணும். இப்போ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டேக் அந்த உங்க வீடியோ வருது. யூஸ் பிரைமரி கீவேர்ட் இன் யுவர் டைட்டில் டு பூஸ்ட் யூடியூப் லிஸ்ட். சரியா? இப்போ டைட்டில் என்ன வரும்? SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ். அந்த கீவேர்டு எது எடுக்கிறீங்களோ அது நீங்க இந்த டைட்டில்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ராக்டிவ் டைட்டில் இந்த ஃபைல் நேமும் டிஸ்பிளே ரேட்டிங் போர்ஷன் பத்தியும் டைட்டில் அது. அதாவது நீங்க எஸ்இஓக்கு எடுத்த கீவேர்டு கிடையாது, இது கையில டிஃபரெண்ட். அட்ராக்டிவ் டைட்டில் ஃபார் பெட்டர் சிடிஆர். அதாவது உங்க டைட்டில் பார்த்தோன்னா அவன் வந்து கிளிக் பண்ணி உள்ள வரும். ஆனா அவனை ஏமாத்தக்கூடாது. இப்போ வந்து விஜய் வந்து கரூர் சம்பவத்திற்கு அடுத்தது பண்ண காரியம் தெரிந்தால் நீங்க வந்து அவரை எடுத்துருவீர்கள். அந்த மாதிரி உள்ள விவாதம் ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி அது கிளிக் பேட்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணக்கூடாது. உள்ள வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் கமெண்ட் போடுவோம், இல்லை வெளியே போயிடுவோம். அந்த மாதிரி இருந்தாலும் வீடியோ மேல வராது. ஸோ நம்ம வந்து கெட் ஹையர்ட் 99 days சொல்லி எஸ்சிஓ ஆட் பண்ணோம் இல்லையா, ஒரு பெட்டர் டைட்டில். அந்த மாதிரி டைட்டில் நீங்க வந்து ஆட். அப்புறம் தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் ஷுட் ஷோ த சேம் கலர். தம்ப்நெயில் என்னது? வீடியோ பிளே பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டாட்டிக்கா கீழே எஸ்சிஓ ஃபார் பிகினர்ஸ் போட்டுட்டு மேல வந்து மெட்டா ஆட் கூடாது. சரி, ரெண்டுமே வந்து சிங்க்ரனைஸ், ரெண்டுமே செய்வாங்க. யூடியூப் வந்து 100 கேரக்டர்ஸ் கொடுக்கும். அண்ட் ஒரு 60 கேரக்டர்ஸ் வந்து டைட்டில் நீங்க 60 கேரக்டர்ஸ்ல வைங்கன்னு சொல்றாங்க. ஆனா 100 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். நீங்க கொடுத்துக்கலாம். 60 கேரக்டர்ஸ்க்குள்ள நீங்க வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. செக் அவுட் டிஃப்ரெண்ட் டிவைசஸ். அதாவது இங்க நடக்கிற ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு இமேஜா இருக்கட்டும், இந்த நெட்வொர்க் போடுற இமேஜா இருக்கட்டும், இல்ல வீடியோவா இருக்கட்டும், எதுனாலுமே இவங்களோட இது டிசைனரோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. 24 inch இருக்கும். நமக்கு அது நல்லா தெரியும். அது மொபைல்ல வரும்போது இப்படி தோணு இருக்கும். சரி, நமக்கே கண்டு தெரியாது. ஸோ யூ நீட் டு செக் இன் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் எப்படி அது வந்து நல்லா வருதா, இல்லை நீங்க மென்ஷன் பண்ற ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கு அது வந்து கரெக்டா இருக்கா, இதெல்லாமே நீங்க டிஃப்ரெண்ட் டிவைஸ் டேப்ல, மொபைல்ல அண்ட் டெஸ்க்டாப்ல நீங்க செக். ட்ரங்கேட் ஆகக்கூடாது. இதுங்க இந்த டைட்டில் எல்லாம் வந்து டாட் 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 ஆகாது, ட்ரங்கேட் ஆகக்கூடாது. ட்ரங்கேட்னா இப்போ டைட்டில் ரொம்ப லென்த்தா இருந்ததுன்னா இப்போ மொபைல் டிவைஸ்ல இவ்வளவுதான் இருக்குன்னா அது வந்து டாட் 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 டாட். அவர் வந்து டோன்ட் யூஸ் கிளிக் பேட் டைட்டில்ஸ். நம்ம சொன்னது கிளிக் பேட் டைட்டில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எபிசோட சீசன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணா ரொம்ப நல்லது. இப்போ நீங்க ஒரு சீரீஸ் மாதிரி பண்றீங்கன்னா எபிசோட் 1, எபிசோட் 2, டே 1, டே 1 நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் 5000 கேரக்டர்ஸ். நமக்கு சேனல் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்துச்சு? 1000 கேரக்டர்ஸ். 5000 கேரக்டர்ஸ். ஆனா இங்க 138 நம்ம அதுல வந்து எவ்வளவு 100 to 150. இங்க அது ஆல்மோஸ்ட் சேம் தான். will be visible in YouTube search. include keywords and hashtags. இங்க ஹேஷ்டாக் வந்து பிளேஸ் பண்ணுங்க. give relevant video links for further engagement. அதாவது
இப்போ நீங்க வந்து கூகுள் ஆட்ஸ் எடுக்கிறீங்க, கூகுள் சர்ச் ஆட் எடுக்கிறீங்க. சர்ச் ஆட் எடுக்கும்போது அதுல வந்து இந்த கன்வர்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அதில் வந்து இதுல கன்வர்ஷன்ஸ் ஆட் பண்றோம். இந்த கன்வர்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை நீங்க பார்க்கலன்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை நீங்க பாருங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் இது ரிலேட்டட் பண்ண வேற வீடியோஸ் இருக்குன்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆட் கான்டாக்ட் டீடைல்ஸ், இதுலயே கான்டாக்ட் டீடைல் ஆட் பண்ணுங்க. அண்ட் மினிமம் 2000 கேரக்டர் நீங்க யூஸ் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் அண்ட் ஹேஷ்டாக் ஆட் பண்ணுங்க. சார் நம்ம இந்த இன்ஸ்டா ஆட்ல நம்ம பார்த்தோம்ல, இந்த ஹேஷ்டாக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது ரிலேட்டடா இருக்கிற எது வேணா போட்டுக்கலாம். அது நம்ம அப்லோட் பண்ணும்போது தான் ஆட் பண்ணுவோம். அது சாட் ஜிபிடில இருந்து நீங்க எடுத்துக்கலாம். வீடியோ வந்து இது ரிலேட்டடா அதுக்கான ஹேஷ்டாக் கூட இல்லைன்னா இதுல யூடியூப்ல ஹேஷ்டாக் ஜெனரேட் இருக்கு. வாட் இஸ் யுவர் கோர்ஸ் அபவுட் SEO in Tamil for beginners. Hashtag SEO Tamil SEO beginners digital marketing Tamil. That's all. You can copy it, paste. You can use these. Is that iMovie hashtags? புரியல. நான் போற hashtag. So இல்லாட்டாலும் இங்க நீங்க வந்து யூடியூப்ல hashtag SEO இதை நீங்க வந்து ஹேஷ்டாக் கூட யூஸ் பண்ணுங்க. ஹேஷ்டாக் ஜெனரேட்டருக்கு நீங்க செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காம்படிட்டரோட எடுத்துக்கலாம். காம்படிட்டர் எடுத்துக்கிறது அப்படின்னா வச்சுக்கோ கூகுள் கன்வர்ஷன் இதை கிளிக் பண்ணுங்க. 2 வருஷம் முன்னாடி போட்டிருக்காரு. சேனல் டாகிங் ஃபுல்லா வந்துருச்சா? இந்த வீடியோ டாக் ஜெனரேட் ஆகிருக்கு. வீடியோ டாகுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. நம்பர் போட்டுக்கோங்க சார். What this video ranks for in YouTube search when searching for this keyword. இந்த keyword search கூட இந்த வீடியோ எத்தனாவது ரேங்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த keywords எல்லாம் நீங்க இதை காப்பி பண்ணிட்டு you can use it in your video tag. மேல வேணும்னா உங்களுக்கு சேனல் டாக் எல்லாமே. ஸோ சேனல் அவர் யூஸ் பண்ணது எல்லாமே இங்க இருக்கு. ஓகே சார், இப்போ வீடியோல வந்து நம்மளோட இது எத்தனாவது பிளேஸ்ல இருக்குங்கிறது கூட காமிக்கணும். அப்படி தெரியாது. இது வந்து இந்த கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ 105வது ரேங்கிங்ல காமிக்கும் சொல்லுங்க. சார் இப்போ ஒரே கீவேர்ட் யூஸ் பண்றப்போ யாருக்கு சார் ரேங்கிங் இருக்கும்? யாருக்கு சிடிஆர் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ரேங்கிங் வரும். சிடிஆர் நல்லா இருக்குன்னா யாருக்கு வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் வரும், அந்த வீடியோ தான் மேலே வரும். அது நம்ம நிறைய இடத்துல அதை ஷேர் பண்ணணும். அவங்கள கிளிக் பண்ண கண்டென்ட் நல்லா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வாங்க. ஸோ இது வந்து இது மிட் ஐக்கியூல தான். மிட் ஐக்கியூல வந்து நீங்க வந்து சேனல் டாகும் வீடியோ டாகும் நீங்க எடுத்துக்கணும். ஸோ ஹேஷ்டாக் இருக்கணும், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கணும், கீவேர்ட்ஸ் இருக்கணும், ப்ரீவியஸ் வீடியோ இல்லை வந்து வேற ஏதாவது வீடியோ லிங்க் ஃபார் என்கேஜ்மெண்ட் அது நீங்க how to use YouTube video tags. இது வந்து கீவேர்ட் இதுக்கு நம்மளோட வீடியோ வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இது வந்து யூடியூப் allows as numerous tags have been written 500 கேரக்டர் லிமிட்டுக்குள்ள மினிமம் 5 to 8 tags வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ செட் யுவர் பிரைமரி டார்கெட் as the first tag. First tag வந்து primary keyword and relevant keywords which are search body. So do the keyword research while uploading the video. It allows for tags. Place the keywords below description. அதாவது உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து இந்த டேகை மென்ஷன் பண்ணிக்கணும். யூடியூப் வீடியோ கீவேர்ட் சர்ச் பண்றதுக்கு
கீவேர்ட் டென்சிட்டி சர்ச் பண்றதுக்கு என்ன tool? உங்க காம்படிட்டர் நீங்க எடுத்துக்கலாம். ப்ளஸ் சர்ச் வால்யூம் வந்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம். இதுல வெறும் மென்ஷன் பண்ணிருக்காரு கீவேர்டு ஹேஷ்டாக் கூகுள் லீட்ஸ் கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதுல செப்பரேட் டேக் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல மென்ஷன் பண்ணலாம். இதுல பண்றோம்னா பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வீடியோ கீழே டேக்ஸ் சொல்லி ஆப்ஷன் வரும், அதுல நீங்க அதை அப்லோட் பண்ணுவோம் பாருங்க. நீங்க கேட்ட யூடியூப் கீவேர்ட்ஸ் யூடியூப் search keywords YouTube keyword search volume. சொன்னாங்க search keyword SEO. ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு. ஸோ பில்ட் ஐக்யூலே நீங்கள் இந்த டிஃபிகல்ட்டி வந்து மீடியம். SEO இன் தமிழ் ஃபார் beginners. இது லோ லெஸ் தேன் 750 காம்படிஷன் லோவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் சைடில் காமிக்கலாம். பெய்டாக இருந்தால் உள்ள உங்களுக்கு காணும். ஓகே, ஸோ இப்படியே சர்ச் வாடகை சர்ச் வால்யூம் வந்து 750 இருக்குது. less than 70. கம்மியா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். less than 70 எவ்வளோ நமக்கு தெரியல. ப்ரோமோஷன் வந்து எக்ஸாக்டாக இருக்குதான். சரி, வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ வீடியோ ரெடி பண்ண முன்னாடி டைட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில், பிளேலிஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம், ஆடியன்ஸு, பெய்ட் ப்ரமோஷன், டேக், லாங்குவேஜ். ஓகே, ஸோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். 0 சேனல் இங்க மேல கிரியேட் இருக்கா, கிரியேட் அப்லோட் வீடியோஸ், செலக்ட் ஃபைல், அந்த டிஃபால்ட்டா வந்துச்சா எஸ்இஓ கோர்ஸ் தமிழ்ல எஸ்இஓ அப்படின்னு வந்துச்சா நம்ம டிஃபால்ட்டா சொல்லி சேவ் பண்ணி சொல்லுங்க ஞாபகம் இருக்கா? அது இல்லாமல் நீங்கள் சஜஷன்ஸ் வந்து விட்டைக்குள்ள சஜஷன்ஸ் வரும், இந்த மாதிரி டைட்டில் வேணுமா அப்படின்ட்டு. இப்போ எஸ்இஓ கோர்ஸ் தமிழ் ஃபார் பிகினர்ஸ் வேணும்னா இங்கே ஆட் பண்ணும். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு 5000 கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து யூ கேன் ஆட் யுவர் கான்டாக்ட் டீடைல்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் வந்து நோ இட் இஸ் நாட் வெயிட் ஃபார் கிட்ஸ். கண்டிப்பா. நெக்ஸ்ட் அப்புறம்
இங்க டேக்ஸ் இங்கதான் நீங்க அந்த வீடியோவோட டேக் எடுத்து இங்க பேஸ் பண்ணுங்க. சரி, நீங்க அந்த சர்ச் வலைகள்லாம் பார்த்து டேக்ஸ் எடுத்து சொன்னீங்க, பர்டிகுலர் வீடியோவுக்கு நீங்க டேக்ஸ் பேஸ் பண்ணீங்க. இங்கே வந்து உங்களுக்கு டேக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்து வீட்டைக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. தமிழ் எஸ்சிஓ இன்ட்ரோடக்ஷன் தமிழ் ஆன் பேஜ் எஸ்சிஓ. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இங்க வீடியோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்ல இருக்கு கொடுத்துருக்கு. தமிழ் இருக்கா? தமிழ், இங்கிலீஷ், ரெக்கார்டிங் டேட் வேணும்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். விட்டுருக்கு, அதெல்லாம் வந்து யாரும் ஆட் பண்ண போறது கிடையாது. கமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த வீடியோ போட்டா கண்டிப்பா கல்வி ஊற்றுவானுன்னு கமெண்ட் ஆஃப் பண்ணிருங்க. Then next, add the related video. Connect another of your videos to your videos வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேற ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்டைட்டில், உங்களோட சப்டைட்டில், இந்த வீடியோக்கான சப்டைட்டில் வந்து நீங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணுவாங்கல, அது கடைசியில காட்டுறது. அது இத ஆட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து இது எப்ப ஷோ? சரி, அந்த கடைசியில ஒரு வீடியோஸ் காட்டுறாங்க, அந்த மாதிரி செக்ஷன்ல யூஸ் கார்ட்ஸ் அண்ட் எண்ட் ஸ்பீக்கர் ஷோ யுவர் வீடியோஸ் அது முடியும் போது லோட் அடுத்த ரிலேட்டட் வீடியோஸ் காமிக்கலையே அந்த வீடியோஸ்ல இது காமிக்கும். மற்றது கீழே போய் அவன் கிளிக் பண்ணணும், இது ரிலேட்டட் வீடியோஸ் சொல்லி இது வரும். சப்டைட்டில் நீங்க வந்து இது கூட ஆட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க தமிழ்ல பேசுறீங்கன்னா கீழே இங்கிலீஷோட சப்டைட்டில் கொடுத்தா இன்னும் பெட்டரா ரீச் ஆகும். காப்பிரைட், அது வந்து காப்பிரைட் இஷ்யூ இருந்ததுன்னா, அதாவது நீங்க ஏதாவது படத்தோட மீன்ஸ் பாட்டு அதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அது வந்து காப்பிரைட் இஷ்யூ தான் இருந்துச்சு. அது இளையராஜா போட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சது. இங்க வந்து பிரைவேட்டா அன்லிஸ்டடா பப்ளிக்கான்னு கேட்கு. பிரைவேட்னா நான் வந்து அலோவ் பண்ற ஆட்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். இல்லையா, இதுக்கு அது காட்ட மாட்டேங்குது. அன்லிஸ்டட் தான் லிங்க் கொடுத்தா காட்டுது. பிரைவேட்னா நீங்க மெயில் ஐடி கொடுக்கணும். நான் வந்து 3 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன். இப்ப நான் வந்து எல்லா கிளாஸுமே ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுக்குறேன், 3 பேருக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குறேன்னா ஓகே. ஏன்னா யூடியூப்ல போட்டு எவனா பார்த்துட்டு போகலாம். அன்லிஸ்டட் எனிவன் வித் வீடியோ லிங்க் கேன் வாட்ச். இது வந்து யார் வேணா பார்த்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் பப்ளிக் போகிறேன். அண்ட் யூ கேன் see publish. வீடியோ இந்த பிரைவேட் இது வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம மாற்றணும். And then you can copy the link and share. இப்போ வந்து என்னோட வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும். எங்க போய் பார்க்கணும்னா go to content. சரி, பப்ளிஷ் ஆயிடுச்சா? இதானே இன்னும் வரல. இது ஆல்ரெடி இருக்கு. ஷார்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பப்ளிஷ்ட். ஓகே, இது முந்தின ஒரு ஸ்டூடெண்டோட வீடியோ சும்மா எடுத்துட்டு கிளாஸ்ல இது நெயில் ஆர்ட். அவங்க ஆக்சுவலி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகும். அவங்கள எடுத்து அவங்க கிளாஸ்ல அவங்களோட வீடியோ எடுத்து போங்க. அது 283 லைக் ரிவ்யூஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த வீடியோ இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரு. யூஸ்வல் முன்னாடி கொடுக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துருது. பட் ஸ்டில் வந்து ஹேஷ்டாக் வந்து அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல எஸ்இஓ கோர்ஸ் தமிழ் ஹேஷ் ஷார்ட்ஸ் ஆட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க பிளேலிஸ்ட், ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இந்த வீடியோ இருக்கா, இந்த வீடியோல வந்து 1 2 3 இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆட் டு பிளேலிஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஒன்னு நியூ பிளேலிஸ்ட் கொடுக்கலாம். இந்த நியூ பிளேலிஸ்ட் இது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே நீங்க சரியா கொடுக்குறேன்.
இந்த பிளேலிஸ்ட் இருந்தா வந்து நம்ம மாசாம வச்சுக்கலாம், ஒரே சீரீஸா சீரீஸா போடுறத பண்ணி அண்ட் கிவ் சேல். இப்ப இந்த 3 வீடியோவுமே SEO அப்படின்ற பிளேலிஸ்ட் கூட இருக்கும். பிளேலிஸ்ட் SEOன்ற பிளேலிஸ்டுக்குள்ள அந்த 3 இது எதுக்கு நம்ம மெயின் ஆட் பண்றோம்னா, இப்ப நான் இண்டிவிஜுவல் வீடியோ போடும்போது மேபி அந்த வியூஸ் ஒண்ணுக்கு வரலாம், ஒண்ணுக்கு வராம. ஆனா இது என்ன சீரீஸா போடுறேன்னா, நான் பிளேலிஸ்டா போட்டா ஒண்ணு முடிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக் அடுத்து ஒண்ணு முடிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக் அடுத்து. இன்னொன்னு, நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எவனுக்கு வந்து பார்க்கணும். அந்த 1 மணி நேரத்தையே 10 நிமிஷமா போட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், அது 10 நிமிஷம்னா ஒரு டாபிக் 10 நிமிஷம் முடிச்சிருக்கு. இன்னொரு டாபிக் அப்படின்னு மேக்ஸிமம் 14 மினிட்ஸ். அது போனா இப்ப நம்ம வந்து பஸ்ல போகும்போது ஓகே ஒரு டாபிக் முடியும் போது நமக்கு ஓகே ஒரு டாபிக் முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோக்குமே இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிளாக் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆன பிளாக்ல கொண்டு போய் அதை பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸோ ஏதோ ஒரு வீடியோ ஒழுங்கா ரீச் ஆயிருக்காது, இதுல சேர்த்து போடும்போது அப்படியே கண்டினியூ ஆகி லூப்ல அது பிளே ஆயிடும். ஸோ நம்ம வீடியோ போடும்போது இந்த மாதிரி எஜுகேஷன் சீரீஸ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி பிளேலிஸ்டா போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து பிளேலிஸ்ட் we have added. வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சுச்சலாம். இப்போ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டினா யூடியூப்ல எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய வேலை செய்யணும். இங்க வந்து ஏர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏர்ன் அது மானிட்டைசேஷன். இதுல மெம்பர்ஷிப் எலிஜிபிலிட்டி செக் ஆகணும்னா உங்களுக்கு மினிமம் 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும். உங்க சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும். போன 90 டேஸ்ல 3 வீடியோவாவது மினிமம் அப்லோட் பண்ணிருக்கு. இது 2 மேண்டேட்டரி. 500 சப்ஸ்கிரைபர் 90 நாள்ல 3 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கு. அண்ட் இதுல வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ். 3000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி? இப்போ என்னோட வீடியோ 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அப்போ 6 பேரு அந்த வீடியோவை 10 நிமிஷம் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம். அந்த மாதிரி 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. இல்லாட்டினா 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ. மேல வீடியோ கீழே வந்து ஷார்ட்ஸ் இருக்குன்னா 3 மில்லியனா 30 லட்சம் வியூஸ் இருக்கும். மேல வீடியோனா வாட்ச் ஹவர்ஸ். சரி, 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரெண்டுல ஏதாவது. அது நீங்க ஷார்ட்ஸ் போட்டா இதுதான் வரும். ஷார்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் 40 செகண்ட் வருமா? அதெல்லாம் 3000 ஹவர்ஸ் ரீச் ஆகுது, அப்போ ரீச் ஆகாது. ஸோ இது வந்து ஷார்ட்ஸ் 3 மில்லியன் வியூஸ், வீடியோக்கு வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ். இது இருந்தா then you will be eligible, get notified அப்படி கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகும்போது உங்களுக்கு வரும். சார் நீங்க போட்டுருக்கீங்க சார்? நான் சும்மா கிளாஸுக்காக அளவுக்கு போயிருக்கேன். அது ரீல் எடுக்கிறதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. இது நடிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த கண்டென்ட் எடுக்கணும்ல, கரெக்டான அந்த கண்டென்ட் அது எடுக்கிறது தான். அது எடுங்கன்னா உடனே சாட் ஜிபிடி தூக்கிட்டு வந்துடுவாங்க. சாட் ஜிபிடி எடுக்கிறது நமக்கு தெரியாது. தென் இங்க வந்து அனாலிட்டிக்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது நல்லா இருந்தது. அந்த டைம்ல கொஞ்சம் பேட்ச் கம்மியா இருந்தது. பேட்ச் அப்புறம் இந்த ஆபீஸ் மாறினாங்க இருந்தது. அப்படிங்கலாம் மேய்க்கிறதுக்கு அங்க ஆளுகள் இருந்தாங்க. இப்ப எல்லாரும் நம்ம பார்க்கணுமா? அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் நீங்களே 3 கேரக்டர் வச்சு இந்த சஜஷன் அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். இது உள்ள சேனல் அனாலிட்டிக்ஸ், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எங்க இருந்து, நீங்க கூகுள் ஆட்ஸ்ல வரும்ல, என்ன ஏஜ் கேட்டகரியில வந்தாங்க, அது இவ்வளவு வியூ வந்திருக்கு, எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கண்டென்ட்
உங்களுடைய எந்த கண்டென்ட் வந்து நல்ல மூவா இருக்கிறதோ நீங்க பார்க்கலாம். நியூ வியூவர்ஸ் எவ்வளோ, ரெகுலர் வியூவர் எவ்வளோ, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பார்த்துருக்காங்க, ஷார்ட்ஸ் எவ்வளோ, வீடியோஸ் எவ்வளோ, இதெல்லாமே நீங்க இங்கே பார்த்துக்கலாம். இம்ப்ரெஷன் எவ்வளோ, வியூ ஃப்ரம் இம்ப்ரெஷன் எவ்வளோ, யூடியூப் சர்ச், ஷார்ட்ஸ் வியூ. ஸோ இதெல்லாம் நீங்க அனாலிட்டிக்ஸ்ல பார்த்துக்கலாம். ஆடியன்ஸ்ல வந்து லைக் ஏஜ் அண்ட் ஜெண்டர், இன்னொன்று டேட்டா நம்ம பாப்புலேட் ஆகல, டிவைஸ், எந்த கண்ட்ரியில நமக்கு வந்திருக்கு, இதெல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். Trends. Get ideas for your next video. Digital marketing work demo, digital marketing service video சொல்லி அவங்க ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அது அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. So SEO for beginners in Tamil, local SEO full course Tamil, rank math SEO plugin tutorial, operating system full course Tamil. வாடி போகிற SEO. வால்யூம் மட்டும் தான் நான் போவோம். அதான் இது லோ வால்யூம், மீடியம் வால்யூம், பிரெயின் ஸ்டார்ம், வீடியோ ஐடியாஸ், இதெல்லாம் ஏஐ. டைட்டில்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் டெவலப் ஐடியா பண்ணி நீங்க பாருங்க. இதெல்லாம் எடுக்காது, நீங்க வந்து நீங்களா வந்து நேச்சுரலா ஜென்ரேட் பண்ணாலும் அது ஆகும். ஓகே, then coming to community. community யாரும் ஆட் ஆகல. டேஷ்போர்டு கம்யூனிட்டிக்கு ஆடியன்ஸ் இருக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும். இது வந்து கஸ்டமர்ஸ் விசிட் கம்யூனிட்டி. இந்த போஸ்ட் போஸ்ட்னா இப்போ நீங்க வந்து எல்லா டைமும் வீடியோ போட முடியல அப்படின்னா யூ நீட் டு என்கேஜ் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்ப என்ன பண்ணனா நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதுல இருக்கு அது ஒரு போல் கண்டக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எஸ்இஓ ரிலேட்டடா இருக்கணும், ஆன் பேஜ் வேணுமா, டெக்னிக்கல் வேணுமா சொல்லிட்டு கேட்கலாம். அவர் வந்து குவிஸ் நம்ம எடுத்த ஒரு டாபிக் வச்சு ஒரு யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு அமேசான் வவுச்சர். அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி என்கேஜ் பண்றதுக்கு நீங்க இந்த போஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். கம்யூனிட்டி வந்து ஆட் ஆகலாம். கம்யூனிட்டி இருந்ததுன்னா தென் இந்த மாதிரி நீங்க கம்யூனிட்டி கிரியேட் பண்ண அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகும், அவங்க வந்து ஆன்சர் பண்ணி என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவங்க போய் வாங்கணும். நம்மளோட வேற ஏதாவது ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா இப்போ டிஜிட்டல் விஷன் அவர் வந்து வீடியோ போட்டு போச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் இறங்கிட்டே வரும். அது கஸ்டமர் 10,000 பேர் சேர்த்து வச்சிருப்பாரு, அது அப்படியே இறங்கிட்டே வரும். நான் இன்ஆக்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்யூனிட்டி ஆகும். அப்ப அவங்க என்கேஜ்மெண்ட் என்கேஜ் போல் ஆட் பண்றோம், குவிஸ் ஆட் பண்றோம், வீடியோ இமேஜ் போல ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் என்னோட அவங்க வீடியோ மட்டும் போடுறத விட்டுட்டு அவங்க சஜஷன் கேட்டுக்கலாம். போன வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சஜஷன் கேட்டுக்கலாம். தென் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். உங்க வீடியோல வந்து நோ ஹேட் ஸ்பீச், வேற அவனை பத்தி எதுவும் தப்பா பேசக்கூடாது, ஸ்பேம் இருக்கக்கூடாது, சைல்ட் அபியூஸ் இருக்கக்கூடாது, சைபர் புல்லிங் இருக்கக்கூடாது. அது இதுல வந்து இன்னொருத்தனை வந்து ஒரு ஏரளமா பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. செக்ஷுவல் சைபர் புல்லிங் ஹேட் ஸ்பீச்னா என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கலா பேசுறது ஹேட் ஸ்பீச். பிஜேபியால ஒரு பார்ட்டியா அப்படின்னு கேட்டா அது ஒரு ஹேட் ஸ்பீச். சைபர் புல்லிங்னா இது மூலமா இப்ப புல்லிங் ஒரு குழந்தையோட என்ன சொல்றது கலரை பத்தி பேசுறது, இல்ல வந்து பாடி ஷேமிங் பண்றது,
அதை நம்ம வந்து சில புல்லிங் சொல்லுவோம். அப்படிதான் நடந்துருக்கு. கூடாது. இப்போ வந்து பாடி ஷேமிங் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ரைசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சைபர் புல்லிங். அதாவது ஹராஸ்மெண்ட்டை கண்டிப்பாக கூடாது. அதாவது ஒரு இண்டிவிஜுவலை எடுத்து அவங்களை ஹராஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. கரன்சி இதை நம்ம பார்த்துட்டோம். யூடியூப் அனாலிட்டிக்ஸ் செக் அவுட் சாப்டர்ஸ். சாப்டர்ஸ்னா இப்போ ஒரு சில வீடியோல வந்து நீங்க பார்த்துருக்கீங்க, இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருக்கேன். டைம் ஸ்டாம்ப் சொல்றாங்க, இவங்களே டைம் ஸ்டாம்ப் கேட்கல. வீடியோ இந்த ரிவ்யூ போடுற இதெல்லாம் ஒரு இந்த ஃபோன் ரிவ்யூ அந்த டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபோன் ரிவ்யூவா பெஸ்ட் 420 வச்சிருப்பாங்க. என்ன ஆகுது? என்ன ஆகுது? காமிச்சிருக்கேன். என்ன ஆகுது? ஸ்கிப்பபிள். அப்படி கேக்குறீங்களா? நீங்க கண்டென்ட் கேக்குறீங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்ட்ரோ இருக்கும், சரியா? இங்க ஹோவர் பண்ணா டைம் வரும். அதுவா? அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் இன்ட்ரோ, இதுல இருந்து இது வரைக்கும் வேற ஏதாவது டாபிக் இருக்கு, இதுல இருந்து இது வரைக்கும் வேற ஏதாவது டாபிக் இருக்கு. இது வந்து டைம் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இத வந்து இப்படி ஆகும் டிஸ்கிரிப்ஷன்ல, சரியா? 0 to 0.21 வந்து இன்ட்ரோ. இதுக்கு எவ்வளோ? 21 வரைக்கும் இன்ட்ரோ. ஓகேவா? ஸோ 21 வந்து பெஸ்ட் கேமிங் ஃபோன் அண்டர் 20,000 வந்துச்சு. பெஸ்ட் கேமிங் ஃபோன் அண்டர் 20. ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் வீடியோவில் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ நீங்க வந்து ரேங்க் மேத்ல கீவேர்ட் டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டது இதுக்குள்ள வரீங்க. நான் வந்து ரேங்க் மேத் நான் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆரம்பிச்சு 15 நிமிஷம் வீடியோ பார்க்க வைக்கிறது பதில் நான் இது வந்து இப்படி சாப்டர் கொடுத்தேன்னா நீ வருவீங்க, அது பார்ப்பீங்க, இது வருவீங்க, நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆகும். இது நீங்க பண்ணணும்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டு போய் எழுதிங்க. வாட்ச் ஹவர்ஸ் வராது, பட் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா வந்து ஓகே இந்த ப்ரிசைஸ்டா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். சரி, அண்ட் கண்டினியூஸா வீடியோ போடணும். நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் யூஸ் ஆகாது. ஒரு சீரீஸ் மாதிரி, அதாவது புதன்கிழமை இந்த ஆள் வீடியோ வரும் அப்படின்ற மாதிரி. அது நீங்க இதுக்கும் இல்லை,
இன்ஸ்டாகிராமுக்கு இருந்தாலும் இல்லை வந்து ஃபாலோ பண்ணுறது. சரி, இந்த மாதிரி நீங்க டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணிக்கணும். சாப்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். சார் ஆனா இது வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெக்ஸ்ட் நம்மளால ஆட் பண்ணுவோம். அந்த டைம் மட்டும் போட்டா அது வந்துருக்கும். சார் அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாசிபிள்? அடே அதான் சொன்னது, டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிட்டு. சார் டிஸ்கிரிப்ஷன் ஆட் அப்லோட் பண்ணும்போது எப்படின்னு கேட்குறேன். அது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் கேட்கல, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உன்னோட வீடியோ உனக்கு தெரியும் நீ எந்த செகண்ட்ல எந்த செகண்ட்ல இன்ட்ரோ கொடுப்பேன். கீழே வந்து 0.00 இருந்து 0.21 இன்ட்ரோ. அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படி கொடுத்தாவே அது டைம் வந்து செப்பரேட் ஆயிடும். ஆமா, நீங்க வந்து தப்பா கொடுத்தீங்கன்னா தப்பா செப்பரேட் ஆயிடும். நீங்க இன்ட்ரோ வந்து 0.21 செகண்டுக்கு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு 50 செகண்ட் பேசுனீங்கன்னா அது அப்படி காமிக்கும். ஆனா இன்ட்ரோ மட்டும் போயிட்டு. ஸோ நீங்க கரெக்டா கொடுங்க. அது வீடியோ கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதை நீங்க மேனுவலா மென்ஷன். இது ஷார்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூஸ் ஹேஷ்டாக் ஷார்ட் எல்லாம் வந்து டைட்டில் அது எக்ஸ்ப்ளோர் என்டிகா ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி. ஆனால் இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறது. அதாவது மொபைல் வியூல தான் அது வேணும். மானிட்டைசேஷன் வர மொபைல் வியூல தான் போட்டிருந்தது. உங்க டெஸ்க்டாப்ல லேப்டாப்ல அது கணக்கு எடுத்துக்காது. டைட்டில் மேக்ஸிமம் 30 கேரக்டர். மற்ற இடத்துல நம்ம 60 கேரக்டர் சொல்லியிருந்தோம், 100 கேரக்டர் சொல்லியிருந்தோம். 30 கேரக்டர்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் மொபைல்ல தான் அது வியூ பண்ணுவோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் thumbnail won't be viewable for mobile viewers. கம்யூனிட்டி டேக் நமக்கு ஏன் ஆக்டிவேட் ஆகல? 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் அது வந்து இந்த கம்யூனிட்டி டேக் வந்து ஆக்டிவேட் ஆகும். என்னோட ரேங்கிங் ஃபேக்டர் கேட்டீங்கல்ல, இப்போ ஒரு வீடியோவுக்கு வந்து 50,000 வியூ இருக்கு. என்கேஜ்மெண்ட் என்ன? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ 50,000 வியூ ஒரு வீடியோக்கு இருக்கு. இன்னொரு வீடியோக்கு 30,000, இன்னொரு வீடியோக்கு 10,000. என்கேஜ்மெண்ட் இங்க 100, இங்க 150, இங்க 300. சரியா? 10,000 வீடியோவுக்கு வந்து 300 பேர் என்கேஜ் ஆயிருக்காங்க. இங்க 50,000 வியூக்கு வந்து 100 என்கேஜ். ஸோ யூடியூப் வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த வீடியோவுக்கு தான் நல்ல ரீச் இருக்கு. 10,000 வந்து 300 பேர் என்கேஜ் இருக்கு. ஸோ திஸ் வில் பி ranked as the star. என்கேஜ்மெண்ட் இருக்கும். அதாவது வீடியோ எவ்வளவு போட்டுக்கலாம், வியூஸும் போகும். உங்க வீடியோ நல்லா இருந்தா நீங்க ஷேர் பண்ணுவீங்கல்ல, நல்லா இருந்தா லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஆக்சுவலி சேவ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வேலையா இருக்கு. ஸோ சேவ் பண்ண உங்க வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. உங்க வீடியோ வந்து குவாலிட்டி அண்ட் கான்டென்ட் நல்லா இருந்ததுன்னா டெஃபினெட்லி இருக்கும். எங்கிருந்து காப்பி அடிக்காது. அப்படியே காப்பி அடிச்சாலும் அது தெரியக்கூடாது. காப்பி அடிச்சாலும் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து நீங்க போடணும். அப்படியே அட்லி மாதிரி வந்து வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரியக்கூடாது. டார்கெட் கீவேர்ட் எங்க இருக்கணும்? டைட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கணும், டேக்ல இருக்கணும். ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்ப சொன்ன மாதிரி அந்த வாட்ச் ஹவர்ஸ் நீங்க பண்ணுவீங்க. ரிட்டென்ஷன் அப்படின்னா வந்து அந்த என்கேஜா இருக்கும். அடுத்த என்ன வளம் எடுத்துட்டே இருக்கிறார். ஒரு விஷயத்த சொன்னா பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்தது மூவ் ஆகும். பிளேலிஸ்ட் ஆப்டிமைசேஷன், நம்ம பிளேலிஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ கேட்டகரைசிங் the related videos into a playlist. Click one video and others will come in group. Playlist 100 video will rank for the keyword. அதாவது இங்க எல்லா கீவேர்டுக்கும் அது எல்லா வீடியோக்கும் ஒரே கீவேர்டு வச்சு நீங்க ரேங்க் பண்ணுங்க. All videos will appear when searched. அதாவது பிளேலிஸ்ட்ல வந்து எல்லா வீடியோஸ்க்கும் ஒரே கீவேர்டு. அந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்லாம் சேமா இருக்கும் இல்லையா? அப்போ எது சர்ச் பண்ணாலும் ஏதோ ஒரு வீடியோ வந்து ரேங்க் ஆகும். So example, Google Ads to Tamil, how to optimize right keyword, optimize title description, because title and description plays a big role. Use 10 to 15 videos in each playlist. Set up this thumbnail as your playlist thumbnail. Start a playlist with your best videos. So எடுத்த உடனே உங்க வீடியோ வந்து நல்லா இருந்தா அடுத்தடுத்த லூப்ல போயிட்டே இருக்கும். ஸோ எடுத்த உடனே வந்து 10 to 15 வீடியோஸ் பிளேலிஸ்ட். 3 வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட் இருக்கு. சீரீஸ் மாதிரி பண்றதா தான் பண்ணுங்க. இப்போ வந்து ஒன்று கூகுள் ஆடு, ஒன்று மெட்டா ஆடு, அப்புறம் ஒன்று வந்து பேக் லிங்க் அப்படின்னு சொல்லி மிக்ஸ்ல இருந்தா பண்ணாதீங்க. கோமையா இருந்தா மட்டும் பண்ணுங்க.
hashtag. What are YouTube hashtag? Video studio, content selected, add to playlist, type in description. I will give it. What are hashtag? YouTube hashtag easy way to find your video for the topic you want. Hashtag is clickable word that you have hashed before word. Link to YouTube and Google Ads. சரியா? இத வந்து Google Ads சொல்றாங்க. Google Adsல போய் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு tools, data manager, you have already connect பண்ணிருக்கு. இல்லாட்டினா feature ப்ராடக்ட்ல கீழே யூடியூப் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா மெயில் ஐடி கொடுக்கணும். அதை அக்செப்ட் பண்ணா நீங்க தான் ஓனர், நீங்க அக்செப்ட் பண்ணி அவர் கிளைண்ட் அக்செப்ட் பண்ணி அது வந்து லிங்க் ஆயிடும். இதுலயே நீங்க வந்து ஆட் ரன் பண்ணலாம். ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி சார் நீதான் வேலை சார் இவன் டிஸ்டர்ப் ஆனது இவ்வளவு நினைக்கிறேன். கடன் தண்ணி வருதா? ஏன் தூக்கம் வருதா? எவ்வளவு லிங்க் போட்டிருப்ப? நீயே தான் சொல்லு. ஒரு பேட்ச் போட்டிருக்கு. ஒரு பேட்ச் போட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்க 14 மொத்தமா கேட்டீங்கன்னா நிறைய பேர் யாரும் சார் இங்க வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். Go to promotions. Promote your channel and business on YouTube. Yeah, get started. New video promotion. Google Ad account நீங்க செலக்ட் பண்ணுங்க. எந்த Google Ad account அப்படிங்க. Next, goal என்ன? Audience growth வேணுமா, subscription வேணுமா, இல்ல வீடியோ வேணுமா, இல்ல வெப்சைட் விசிட் வேணுமா? நெக்ஸ்ட் வந்து எந்த வீடியோ சார் அந்த வீடியோஸ் வியூஸ் புரியல. வீடியோ வியூஸ் கோல்டு மட்டும் சார் அதை நம்ம எவ்வளவு பார்க்கறாங்க? ஜாஸ்தியாக மேலே வந்து ஆடியன்ஸ் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷனும் அப்புறம் இதுவும் வந்து வியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அது மேஜரா சப்ஸ்கிரிப்ஷன் போகும். இது வந்து உங்களுக்கு வீடியோ நிறைய வந்து வியூ பண்ற மாதிரி ஆகும். அது மேஜர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் நீங்க வீடியோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எந்த வீடியோ வேணும். நெக்ஸ்ட் இங்க டார்கெட் ஆடியன்ஸ். ஆனா நம்ம எல்லா ஆடோட மெயின் பர்பஸ் வந்து வெப்சைட் இருந்தா வெப்சைட்டுக்கு வர வைக்கிறது. உங்களுக்கு இந்த சேனல் வளர்த்தோம்னா நீங்க இதுல பண்ணீங்க. வெப்சைட்னா இல்ல நான் தான் கேக்குறேன். ஆடோட பர்பஸ் வந்துட்டு டு மேக் them to visit website. இது ஸ்மார்ட் கேம்பெயின். இது யூடியூப்கான ஸ்மார்ட் கேம்பெயின். ஒரு சேனலை வந்து நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு. புரியல. வாட்ஸ்அப்ல லிங்க் பண்ணுங்க. இப்போ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ லிங்க் பண்றாங்க. வாட்ஸ்அப் வந்து கூகுள் இது கிடையாது. இங்க வந்து நீங்க உங்க ஆடியன்ஸோட கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம், ஜெண்டர், ஏஜ் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட், லாங்குவேஜ், ஆட் லாங்குவேஜ் ஆர் யூஎன்டி. சார் இப்போ பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம யூடியூப்ல ஏதாச்சும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் பேசுறோம், அப்ப அது கிளிக் பண்ணுறேன். இது EU, அதாவது யூரோப்பியன் யூனியன். அதான் பொலிட்டிக்கல் தானே. இது வந்து யூரோப்பியன் யூனியன். இந்த யூரோப்பியன் யூனியன் தான் நீங்க யூரோப்பியன் யூனியன், யூரோப்ல இருக்கிற பொலிட்டிக்கல் கண்டென்ட் அதை நீங்க கிளிக் பண்ணலாம். யூரோப் அப்படி இல்லாம கிளிக் பண்றது கிளிக் பண்ணலாம். அதான் எஸ் திஸ் நம்ம லோக்கல் சொல்லிட்டு பத்தி நம்ம பேசும்போது இது நோக்கத்துக்கு போகும். ஆமா, இது EU மட்டும் தான் கேக்குது. யூரோப்பியன் மட்டும் தான் கேக்குது. அதே சார் அவங்க மட்டும் மட்டமான கண்டமாக வெளியே வந்து அவங்களோட பாலிசி அப்படி இருக்கலாம். இப்போ வந்து
லீடு வாங்கும்போது நம்ம என்ன பாலிசி வாங்க கொடுத்தோடைய இப்போ யூரோப்பியன் வந்து இதாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பட்ஜெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரொமோட்னு கொடுத்தீங்கன்னா இது அமௌண்ட் எங்கிறது இருக்குன்னா உங்க கூகுள் ஆட்ஸ் எடுத்து ரன் பண்ணும். சரி, this is how you have to promote your YouTube channel. ஓகேவா? நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களா முன்னாடியே இதுக்கு யூடியூப் அக்கௌண்ட் பண்றதுக்கு? யூடியூப் அக்கௌண்ட் பண்றதுக்கு நீங்க ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ எல்லாம் பண்ணி அது வச்சிருக்கீங்க. நாங்க டவுன்லோட் தான் பண்ணி வச்சோம். இப்போ அதை அப்லோட் பண்ணு. ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். சரி, ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் எல்லா வீடியோ. அதை வச்சு நீங்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஓகேவா? இல்ல டேட் மட்டும் சேர்த்து எந்த வீடியோ